இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே, அதாவது அவர் பிறக்கக்கூடிய நேரத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் அறிவிக்கப்பட்ட நற்செய்தியை எருசலேமின் குமாரத்திகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த டைம்ல தான் மேசியா பிறக்க போறாரு, இந்த காலத்துல தான் மேசியா பிறக்க போறாரு. ஏன்னா முன்னாடி அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அல்லவா. இஸ்ரவேல் குமாரத்திகள் இதை கேள்விப்பட்ட உடனே சரித்திர வரலாறு சொல்லுகிறது. பைபிள் இல்லாம இருக்கலாம், பைபிள் காலேஜ்ல படிக்கும் போது எல்லாம் எடுத்து சொல்றாங்க பாருங்க. சரித்திர வரலாறு சொல்லுகிறது, கவனியுங்கள். கன்னி பெண்கள், திருமண வயதை கொண்ட கன்னி பெண்கள் திருமணமே பண்ணிக்கலையா, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஸ்திரீகள். ஏன் தெரியுமா? மேசி என் வயிற்றுல பிறக்கணும், கன்னியின் வயிற்றில் பிறப்பார். நான் கன்னி கழியாம இருக்கிறேன், திருமணமாகாம இருக்கிறேன், என் வயிற்றில என் கர்ப்பத்துல மேசியா பிறக்கணும்னு சொல்லி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஸ்திரீகள் காத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாரையும் பார்க்கிறார். நீ திருமணமாகாம இருக்கலாம், ஆனா மேசியா உனக்குள்ள பிறக்க மாட்டாரு. மேசியா எதை பார்த்து தருமா பிறப்பாரு? லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் மரியாள் சொல்லுகிறாள், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். நல்ல கவனிங்க, எத்தனையோ ஸ்திரீகள் உண்டு, ஆனா அழகு இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஆடம்பரம் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, பகட்டான வேஷம் இருக்கிறது, ஆனா தாழ்மை இல்லை. இங்கே ஒரு கிராமத்து பெண், ஏழை பெண், சாதாரண பெண், ஆனா உள்ளம் ஃபுல்லா தாழ்மையும் கீழ்ப்படிதலும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா, ஒரு சத்தம் கேப்ரியல் தூதன் வந்து சொன்னானா, ஆண்டவர் ஒரு சத்தத்தை சொல்லி இதை செய்யின்னு சொன்னார்னா, அந்த பேச்சுக்கு உடனே கீழ்ப்படுகிறவள் இந்த மரியாள். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி ஆண்டவருக்கு தன்னை சரணாகதியாக்க கூடிய மரியாள். அந்த மரியாள் சொல்றா, எத்தனையோ ஸ்திரீகள் உண்டு, அவங்கள கண்ணோக்கி பார்த்தார், என்னையும் கண்ணோக்கி பார்த்தார், அவர்களை விட நான் எதில் சிறந்தவள். ஒரே ஒரு குவாலிட்டி, அது என்ன? ஹம்பிள்னஸ், தாழ்மை. என் தாழ்மையில் தான் அவர் நோக்கி பார்த்து, மகாராஜன், ராஜாதி ராஜன், தேவகுமாரன் என் கருவில் பிறந்தார். நான் சொல்லட்டுமா, தாழ்மையை வளர்த்துக்கொள்ள தேவ பிள்ளையே, சகல ஆசீர்வாதம் உன்னை தேடி வந்து கதவை தட்டும். வாழ்க்கையில இறங்கி வரும், குடும்பத்தில் இறங்கி வரும். நான் யார் தெரியுமானாலே அங்கே முடிஞ்சு போச்சு. என் படிப்பு என்ன, என் பட்டம் என்ன, என் அழகு என்ன, என் திறமை என்ன, என் ஆஸ்தி என்ன, என்னுடைய அந்த தாட் வந்தாலே முடிஞ்சு போச்சு. வெயிட்டிங் லிஸ்ட்ல போயிடுவோம். ஆண்டவருக்கு முன்னாடி நான் சமர்ப்பிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆபகுக் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர் இங்க அகங்காரமா சுத்திக்கிட்டு இருக்காங்கயா. ஆபகுக் சொல்றாரு, இந்த எருசலேம் மக்களை மீட்க மாட்டீரா? தெய்வம் சொல்றாரு, அகங்காரத்தோடு சுத்திக்கிட்டு இருக்கான், திமிர்த்தனத்தோடு சுத்திக்கிட்டு இருக்கான். எழுதி வை, ஏன் தாமதமாகுது? அகங்காரமா சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த அகங்காரம் நீங்கி நீதிமானாய் அவன் இருந்து விசுவாசித்தால் மாத்திரமே அவன் பிழைப்பான். விசுவாசிக்க சொல்லு, என்ன விசுவாசிக்க சொல்லு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய சொல்லு. தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன், நாட்டுக்கு நான் சேமத்தை கொடுப்பேன், நகரத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். இந்த தேசத்தை நான் ரட்சிப்பேன், காப்பேன், அழிவுக்கு விலைக்கு காப்பேன், விடுதலையை தருவேன், சுதந்திரத்தை தருவேன் என்று ஆபகுக் தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசட்டும், நம்மோடு கூடவே பேசுவாராக. அந்த சத்தத்தை நம்மால் கேட்க முடிந்தால் இன்றைக்கு மொத்தமா நம்ம சரண்டர் பண்ணுவோம்னு சொன்னா, நான் சொல்றேன், உங்களுடைய காத்திருப்புதல் நிச்சயமாய் நிறைவேறும். உங்கள் எதிர்பார்ப்பு அது நிச்சயமாய் கைகூடி வரும். நீங்கள் ஏங்கி தவிக்கிற காரியங்கள், நீங்கள் ஏங்கி ஓட வேண்டியதில்லை, அது உங்களை தேடி நாடி ஓடி வரும். ஆண்டவர் தாழ்மையை கண்ணோக்கி பார்க்கிறார். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஆலயத்துக்கு செல்லுகிறார்கள். ஒருவன் மிகுந்த பெருமையோடு மேன்மையோடு பேசுகிறான், அவன் பரிசேயன். இன்னொருவன் ஆயக்காரன். அவன் ஒரே ஒரு வார்த்தை ஹைலைட் பண்றான், என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரே, என் மேல தயவா இருங்க ஆண்டவரே, என்கிட்ட வல்லமையோ பலனோ ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. தன்னை தாழ்த்தி, தன்னை அர்ப்பணிச்சு, தன்னை சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவருடைய மனசுல பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே இடம் பிடித்தான். அவன் அல்ல, இவனே நீதிமானானான். அவன் அல்ல, இவனுடைய ஜெபங்களை கேட்கப்பட்டது. தாழ்த்துற ஆண்டவரே,
என் படிப்பல்ல, என் ஞானம் இல்ல, என் திறமை இல்லை. உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே, உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு நற்கிரிகளை செய்ய நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி உங்கள் நற்கிரிகளை செய்ய நீங்கள் துவக்கி பாருங்கள். தேவ பிள்ளையே, அது தாமதிப்பது இல்லை, அது தாமதிப்பது இல்லை. உன் நன்மை தாமதிப்பது இல்லை. நீ எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் தாமதிப்பது இல்லை. அது நிச்சயமாய் உன்னை தேடி வரும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் உனக்கு சொல்லுகிற சத்தியம் உனக்கு புரிந்தால், இன்னைக்கு 2 கரங்கள் அப்பாவுக்கு நேராக உயர்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, பெரிய பெரிய விருப்பங்கள் இருக்கு, ஆனா அதை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு நீர் வெளிப்படுத்திய சத்தியத்தை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு எங்களுக்குள் ஒரு தாழ்மையின் அபிஷேகத்தை தருவீராக, பொறுமையை தருவீராக, கீழ்ப்படிதலை தருவீராக. எங்கள் ஆசீர்வாதத்தின் தடைகளையும் தாமதங்களையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு முன்னாடி எங்களை தாழ்த்துறோம் ராஜா. எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். என்னில் வல்லமையோ பலனோ ஆற்றலோ ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே, உங்க மேலான இரக்கத்தை நினைச்சு, நீங்க எங்க மேல வச்ச மேலான பாசத்தை நினைச்சு இன்னைக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்ன தத்தம் பண்ற ஆண்டவரே, என்ன சரண்டர் பண்ற ஆண்டவரே. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தரும் கூட பேசுவார் மகனே, கர்த்தரனோடு பேசுவார் மகளே. எந்தெந்த விஷயங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற தடையா இருக்கிறதோ அதை என் வாழ்விலிருந்து நான் வெட்டி எடுக்க விரும்புகிறேன். அந்த ஒழுங்கினமான செய்கைகளை, கேரக்டரை நான் அப்புறப்படுத்துறேன். இன்னைக்கு ஒரு தெய்வீக ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்குள்ள நான் வரேன். கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில் ஆர்வம் கொண்டு என்ன நான் தத்தம் பண்றேன்னு சொல்லி குடும்பமாய் ஆண்டவருக்கு நம்மளை அர்ப்பணிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய நற்கிரியைகளுக்கு பலன் உண்டு, நீதிமானுடைய நற்செய்கைகளுக்கு பலன் உண்டு. போனதெல்லாம் போட்டும், இந்த நாள் என்னை புதிய மனுஷனா மாத்துங்கப்பா. என் இருதயத்தை தாழ்மையாக நிரப்புங்க ராஜா. கீழ்ப்படுகிற சிந்தை எனக்கு தாங்க ராஜா. உம்முடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படுகிற சிந்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே. பழைய வாழ்க்கை நான் பின்தொடராதபடிக்கு ஒரு புதிய மனுஷனாய், புதிய மனுஷியை நான் வாழட்டும். என்னுடைய ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் இருக்குன்றதை நான் உணர்ந்தவனாய் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆக்ஷனும், நற்கிரியைகளும், ஒவ்வொரு செய்கைகளும் அது நீதியான கிரியைகளாய், நன்மையான கிரியைகளாய், கருணையான செயல்களாய், காருண்யமான செயல்களாய் இருக்கும்படி என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் என்று சொல்வோமே. ஆனால் இந்த நிமிஷமே பழைய சுபாவங்கள் மரித்து போவதாக, பழைய மனுஷன் மரித்து போவானாக. ஓ ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவர் சிருஷ்டித்ததின் நோக்கமே இயேசுவை நம்ம வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. எத்தனை பேர் சொல்ல போறோம், ஆண்டவரே, நான் வீட்டில் இயேசுவை வெளிப்படுத்தட்டும், என் ஸ்ட்ரீட்ல நான் இயேசுவை வெளிப்படுத்தட்டும், என் வேலை ஸ்தலத்துல, என் கம்பெனியில, என் பிசினஸ் ஸ்தலத்துல, எல்லா இடங்களிலேயும் என்னை காண்கிறவர்கள் இயேசுவை காணும்படியாக இன்னைக்கு என் லைஃபை சரண்டர் பண்றேன்னு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற பிளெஸிங்ஸை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு தேவன் சொல்லுகிறார், அதை வரைஞ்சு காட்டு, அவங்களுக்கு சொல்லி கொடு. ஏன் தாமதம்னு சொல்லி கொடு. அவர்கள் வார்த்தைக்கு உட்பட்டால் அது தாமதிப்பது இல்லை, அது நிச்சயமாய் வரும். பெரிய அப்போஸ்தலன் பவுல், அவருக்கு நிறைய கிருபை, நிறைய வல்லமை, நிறைய வரும். செத்து போனவங்களெல்லாம் ஈஸியா உயிரோட எழுப்புறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கிருபெல்லாம் ஆப்ரேட் ஆகணும்னா, இந்த வரங்கள் எல்லாம், கிஃப்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆகணும்னா, பெஸ்டா இருக்கணும்னா உனக்குள்ள பெருமையே வந்துடக்கூடாது, மேட்டுமே வந்துட, நீ உன்னை உயர்த்தவே கூடாது. நான் தொட்டன்னா செத்தவன் எழுந்துருவான், நான் ஜெபிச்சேன்னா வானமே, இப்படிலாம் நீ பெருமையே பாராட்டக்கூடாது. அதனால உன் மண்டையிலேயே கொட்டுறதுக்காக ஒரு முள் இருக்குதுன்றார். வாசிங்களேன், வாசி முடிச்சிடலாம் நம்ம. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12:7 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12:7 போடுப்பா. 2 கொரிந்தியர் 12:7 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம், மேன்மை எனக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. கவனிங்க, அந்த தாழ்மையோடு இருக்கும்போது தேவ பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளுது.
படிப்பு வர, பட்டம் வர, அழகு வர, திறமை வர, சாமர்த்தியம் வர, வசதி வர, வரங்கள் வர, கிருபைகள் வர, வல்லமைகள் வர, திமிரும் மேலே எறும்புதான். இப்ப என்னாச்சா சொல்லுங்க? பெருமை வந்த உடனே மேன்மையை உயர்த்தும் பொழுது சாத்தான் கொற்ற ஒரு நிலை வந்துருதான். பக்கத்துல பார்த்து சொல்லு, ஏன் தெரியுமா நிறைய கஷ்டப்படுறீங்க? ஏன் நிறைய சோதனை? திமிரு, வேற ஒண்ணும் இல்ல. அது வந்துச்சுன்னா சாத்தானுடைய தூதன் கொட்டுறானா. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, அப்ப நான் என்ன உயர்த்தவே கூடாது. மகிமை எனக்கு கிடையவே கிடையாது. எந்த விதமான இதனால் வரக்கூடிய மேன்மை எனக்கு மொத்தமா கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்த மகிமை அவருக்கே, எல்லாவருக்கு. நான் என்று சொல்ல ஒன்றும் கிடையாது. இந்த நிமிஷம், ஏன் அடுத்த நிமிஷம் நான் எப்படி இருக்க போறேன், என்ன ஆகும் எனக்கே தெரியாது. மகிமையெல்லாம் நான் சொல்றேன், நிம்மதியா வாழுங்களேன், சந்தோஷமா வாழுங்களேன், பணக்காரங்களா வாழுங்களேன், செல்வந்தர்களா வாழுங்களேன், சமத்தையா வாழுங்களேன். பக்கத்துல பார்த்து சமத்தியா வாழுங்களேன். திமிர விட்டுருங்களேன், பெருமையை விட்டுருங்களேன். அந்த எரிச்சல், அந்த சண்டை, அந்த கோபம், பிறர் மேல இருக்கக்கூடிய மனத்தாங்க, இதெல்லாம் விட்டுருங்களேன். அதெல்லாம் தூக்கி செப்பலுக்கு கீழே ரோட்ல போட்டு சமத்தையா வாழுங்க. அல்லேலூயா. வரங்களோடு, வல்லமைகளோடு, மேன்மைகளோடு, ஜெயங்களோடு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் எரும மாடு தோல் மாறி இருங்களேன். அல்லேலூயா. சமத்தையா வாழலாம். நீங்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? செமையா வாழலாம். பவுல் சொல்ற, செமையா தான் வாழ்றேன், ஆனா கொஞ்சம் அப்படி அப்படி நெட்டுக்குது பெருமை. நாங்க என்ன மாதிரி கெத்து, நாங்க என்ன மாதிரி ஆளு, நான் என்னால நடந்திருக்கு. அங்கே வரான் சாத்தான். டபக்குன்னு கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேரா, வந்துடக்கூடாது ஆண்டவரே பெருமை. எனக்கு வீடு கிடைச்சிருக்கலாம், சொந்த லேண்ட் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாகனம் ஓட்டலாம், பல திறமைகள் எனக்குள்ள வந்துடலாம். ஒரு நாளும் என்னை குறித்து நான் பெருமையா பேசவே கூடாது ஆண்டவரே. ஒரு நாளும் என்கிட்ட பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கலாம், அத்தனையும் உம்மால் கிடைத்த ஒன்று. அத்தனை மேன்மையும் நீர் கொடுத்தது, அத்தனை மேன்மையும் தானா வரல, தேவனால் வந்தது. என்ன நான் இன்னைக்கு சரண்டர் பண்றேன்.